ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போயிட்டு மத்தி மீன் வாங்கிட்டு வந்தோம். இந்த மீன் ரொம்பவே உடம்புக்கு நல்லது, அதனால் பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையாவே இருக்குது, நல்ல கொழுப்பு. ஸோ இது சாப்பிட்றதுனால நிறையா உடம்புக்கு நன்மைகள் பயக்கும். இருக்கிற மீன்கள்லேயே மத்தி மீன் ரொம்பவும் மருத்துவம் குணம் வாய்ந்த மீன். ஸோ இந்த மீனை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 2 தக்காளி போட்டுக்கலாம். கோகோனட் ஒரு பீஸ் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கடாயில் சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே வெந்தயம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். நல்லா கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சோடனே கட் பண்ண 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்க விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன், அதாவது 2 குழிக்கரண்டி போட்டிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு தனியா பவுடர் 2 குழிக்கரண்டி நான் போட்டிருக்கேன். தனியா பவுட்ரு போட்டுட்டு நான் தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய மலை நெல்லிக்காய் சைஸு புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயும் போட்டுட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நான் ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீனை நம்ம இந்த குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். முதல்லையே போட்டுறாதீங்க, மீன் நல்லா கரைஞ்சிரும். அதனால் ஃபைனலாக போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அப்படியே அந்த மீன் குழம்பு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓரங்கட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த குழம்ப சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகேங்க, இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லியோடையும் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழம்ப கிண்டுறேன் பாருங்கள், மீன் ஒன்று கூட உடஞ்சிருக்காது, எல்லாமே அப்படியே முழுசாக இருக்கும். இப்படி தாங்க செய்யணும். மீனை குழம்புல கடைசியாக போட்டு ஒரு 5 மினிட்ஸு லைட்டாக கொதிக்க விட்டு அமர்த்தினீங்கன்னா போதும். அதுவும் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டாலே போதும், ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நான் கொஞ்சம் மத்தி மீனை மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த மீன் ஃப்ரையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். சுட சுட இட்லி சுட்டிருக்கேன். இந்த இட்லியில் இந்த மீன் குழம்பு ஊற்றி அந்த ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. உங்கள் யாருக்கெல்லாம் இட்லியோட மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கும் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.